இந்த நாள் சொன்ன மாதிரி இன்றைக்கு என்ன தினமா? தகப்பன்மார்கள் தினம். ஒர்ஷிப்பில் டேனி சொன்னார், 2 தகப்பன் தான். அல்ல, ஒரு தகப்பன் பரலோக தகப்பன், இன்னொரு தகப்பன் பொய்க்கு பிதா. அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் அசுத்தத்திற்கும் தகப்பன் தான் பிசாஸ். ஆண்டவர் எதற்கு தகப்பனா? நாம் எல்லாருக்கும் தகப்பன். அசுத்தத்திற்கு பேய் தகப்பன், அநியாயத்திற்கு தகப்பன். சரி, இந்த தகப்பன்மார்கள் தினத்தில் தேவனுடைய அந்த தகப்பனை குறித்து நம்ம நிறையா இன்றைக்கெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம தியானிக்கலாம். இல்லை, இன்றைக்கி காலையில் ஒரு வசனம் வாசித்தேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தகப்பன் பரமபிதா, பரலோக பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அப்போ ஒரு தகப்பனுடைய குவாலிட்டி என்னன்னா, பிள்ளைகளுக்கு நன்மையானதை தருவது. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லலாம், நன்மையானதை தருவதுன்னா வீடு கட்டி வைக்கிறது, சொத்து சேர்த்து வைக்கிறது. அது தேவன் நமக்கு பகிரும் அளவின்படி நம்ம செஞ்சுட்டு போகலாம். அதனால் ஒன்றும் இல்லை. சேர்த்து வைக்கிறதுனால பெரிய மேன்மையும் கிடையாது, ஒன்றுமே வைக்காதனால ஒரு பெரிய சிறுமையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் மறிக்கும்போது இப்படியே அங்கலாய்ச்சார், என் பிள்ளைக்கு நான் ஒன்றுமே வைக்காமல் போகிறேன் அப்படின்னு. என் பிள்ளைக்கு ஒன்றுமே வேணாம், இன்றைக்கி நிறையா வச்சுருக்கான் அந்த பையன். அல்லேலூயா. நன்மைகள் அப்படின்றது பரத்தின் நன்மைகள், நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள். ஒரு தகப்பன் நீதிமானாக இருக்கும்போது அந்த தகப்பனுக்கு 1 ரூபா கூட அந்த தகப்பன் சேர்த்து வைக்காட்டியும் பரவாயில்ல, அவனுக்கு பின்பு 1000 தலைமுறை பிழைத்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அப்படி ஆண்டவர் நம்மளை வைக்க மாட்டார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை என்ன செய்கிறார்? தருகிறார். அல்லேலூயா. சரி, இந்த நாளில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்? தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மை என்ன? நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. இல்லை, எடுத்தால் பைபிள் எடுத்தோம்னா சொல்லிகிட்டே போகலாம். என்ன எந்தெந்த தகப்பன் இருக்காங்க? தாவீதின் தகப்பனை சொல்லலாம், சவுளுடைய தகப்பனை சொல்லலாம், நாம் ஆபிரகாமை சொல்லலாம், யோபுவை சொல்லலாம், நல்ல ஒரு தகப்பன், நிறைய சொல்லலாம். ஆனால் இந்த நாளில் ஒரு தகப்பனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பரலோக தகப்பனை குறித்து தியானித்தா இன்றைக்கெல்லாம் தியானிச்சுக்கிட்டு இருக்கலாம். என்ன தியானிக்கலாம்? பரலோக தகப்பன் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டார். எத்தனை வருஷம் இதை கேட்டாலும் இன்னும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அழுகுற கூட்டம் தான் இருக்குது. இல்லை, பரலோக தகப்பன் உனக்கு நிம்மதியை தருவார் அப்படின்னா, எனக்கு நிம்மதியே இல்லை, நான் ஏன் தான் உயிரோட இருக்கேன்னு சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. பரலோக தகப்பன் உனக்கு சமாதானத்தை தருவார் அப்படின்னா, எனக்கு எங்கே சமாதானம், ஏது சமாதானம்? அப்போ பரலோக தகப்பன் அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் பெஸ்ட் தகப்பன். ஆனால் அந்த தகப்பனுடைய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்றதுன்னா, அந்த தகப்பனுக்கு நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கணும், நம்ம அந்த தகப்பன் பக்கத்தில் நெருங்கி போகணும். அதனால் தகப்பன் தகப்பன் தகப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பரலோக தகப்பன் பரலோக தகப்பன் பரலோக தகப்பன் தான். யார் இல்லைன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை தருகிற அந்த தகப்பன் தான் நம்ம எல்லாருக்கும் அப்பா. எத்தனை பேர் அந்த அப்பாவுக்கு பிள்ளைகளாக வாழ்கிறோம்? அதுதான் விஷயம். அவர் நம்ம எல்லாருக்கும் யார்? அப்பா தான். முழுகி ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கும் அப்பா தான், ஞானஸ்தானம் எடுக்காதவங்களுக்கும் அப்பா தான் அவர். ஆனால் எத்தனை பேர் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம்? என்னைக்கு நாம் அவருக்கு பிள்ளையாக மாறுறோமோ அன்னைக்கு தான் அவர் அப்பாங்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது வரைக்கும் அவர் எல்லாருக்கும் அப்பா தான். இந்த நாளில் நிறைய தகப்பன்கள் பார்த்திங்கன்னா, நிறைய தடவை நம்ம தகப்பன்மார்கள் தினத்தில் 2 மனிதர்களை குறித்து பார்ப்போம். இன்றைக்கி அது வேணான்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்பயுமே ஒரே இது வேண்டாம். இந்த நாளில் லோத்தை குறித்து பார்க்க போகிறோம். லோத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா லோத்து யாருன்னு வேதம் சொல்லுதுன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? லோத்து ஆபிரகாம் 2 பேரையும் அப்படியே 2 பேரையும் நம்ம பார்த்தோம்னா, ஆபிரகாமும் நீதிமான், லோத்தும் நீதிமான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதனால் ஆபிரகாமின் சந்ததியாய் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். போன வாரம் ஓலையூரில் பார்த்தோம்.
நான் அடிமை பெண்ணின் மகனும் அல்ல, ஆபிரகாமின் வித்தும் அல்ல, நான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னும் வித்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. அப்படி சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், நிறைய காரியங்களை நம்ம ஓலையூரில் நம்ம தியானித்தோம். இந்த நாளில் இந்த லோத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஏன்னா லோத்து நீதிமான்னு பைபிள் சொல்லுது. 2 பேதுரு 2:8 2 பேதுரு 2:8 போதும். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர், இதை வச்சு நிறைய தடவை நம்ம தியானிச்சிருக்கோம் இல்லை? லோத்து இருதயத்தில் வாதிக்கப்படுகிற ஒரு மனுஷன். நாள்தோறும் எவர்களுடைய சோதோம் கொமோராவில் உள்ள மக்களுடைய அக்கிரம கிரியைகளை குறித்து கேள்விப்படுறாரு, பார்க்குறாரு, இருதயத்தில் ரொம்ப வேதனை அடைகிறாரு, இருதயத்தில் பாதிக்கப்படுற இந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு வேதனைப்படுறாரு. எல்லாமே கரெக்டு. அதனால் ஆண்டவர் அந்த லோத்தை என்ன செய்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, ரட்சித்திருக்கிறார். எதிலிருந்து ரட்சித்தார்? சோதோம் கொமோராவின் அழிவிலிருந்து ரட்சித்தார். சரி, இந்த லோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறார்கள். நீதிமானாகிய இவருடைய வாழ்க்கையில் இவருடைய குடும்பத்திற்கு ஏதாவது கிடைத்ததா? இதே ஆபிரகாமை பார்க்குறோம். வாக்கு தத்தத்தின்படியே பிள்ளை இல்லை. யாரு? இஸ்மவேல். ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு என் மகன் அப்படிங்கிறாரு. யார? இஸ்மவேல. ஆண்டவர் சொல்றாரு அடிமை பெண்ணின் மகன் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு ஒரு அடிமை பெண், ஒரு வாக்கு தத்தத்தில் இல்லாத ஒரு மாம்சத்தின்படி பிறந்த அந்த பிள்ளைக்கே ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஜாதி எப்படி பெரிய ஜாதி ஆனிச்சுன்னு போன வாரம் பார்த்தோம். அப்போ அந்த ஆபிரகாம் ஆண்டவர் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை அல்ல, மாம்சத்தின்படி அடிமை பெண்ணிடத்தில் பிறந்த அந்த பிள்ளைக்கு கூட இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார், நல்ல தகப்பனாக இருந்தார். ஆனால் லோத்துடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது லோத்துடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 23:3 வாசிக்கலாம். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றென்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இந்த அம்மோனியரும் மோவாபியரும் யாருன்னா லோத்துடைய பிள்ளைகள்னு சொல்லலாம், பேர பிள்ளைகள்னு சொல்லலாம். லோத்துடைய சந்ததி. ஆண்டவர் சொல்கிறாரு ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், இந்த இஸ்மவேல் வந்து என்னோட பிளான் கிடையாது, நீ வந்து செஞ்சது தப்பு, நீ என்ன பண்ண ஆகார கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பெற்றது தப்பு, நான் அதை ஒத்துக்க மாட்டேன், அது உன் பிள்ளை கிடையாது, அது அடிமை பெண்ணின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உன் வித்தா இருக்கிறபடியால். எப்படியாப்பட்ட வார்த்தை பாருங்க. தேவனுக்கு காத்திருக்கல ஆபிரகாம். ஆண்டவர் 1000 தடவை சொல்கிறாரு, உனக்கு நான் என்ன செய்கிறேன், உன் சந்ததியை அப்படி செய்வேன், உன் சந்ததியை எப்படி செய்வேன், உன் சாராளுக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னா இவர் வெயிட் பண்ணாமல் போய் ஆகார கல்யாணம் பண்ணிடுறாரு. அதுக்கு பின்னாடி நடந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ சொல்கிறாரு அவனும் உன் வித்தா இருக்கிறவட போட உன் புள்ள உனக்கு பிறந்துட்டனால அவனையும் ஒரு ஜாதி ஆக்கிறோம் போ அப்படின்ட்டார். ஆனால் லோத்துடைய பிள்ளைய சொல்கிறாரு ஆண்டவர், 10 தலைமுறை ஆனாலும் சபைக்குள்ள உன் சந்ததி வரவே கூடாதுன்ட்டார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் லோத்து பிள்ளைகள் மேலே தான் தவறு அப்படின்னு. லோத்துடைய பிள்ளைகள் மேலே தவறுன்னு. பிள்ளைகள் மேலே எவ்வளவு தவறு இருக்கலாங்க. அதற்கு ஆணி வேர்னு பார்த்தா பெற்றோரிடத்துல தான் தவறு இருக்கும். பெற்றோருடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிள்ளை கெட்டு போகாது.
பெற்றோர் ஆவிக்குரிய ரீதியிலே இடம் கொடுத்திருந்தால் ஒழிய, சிந்தனை ரீதியிலே இடம் கொடுத்திருந்தால் ஒழிய, பழக்க வழக்கத்திலே இடம் கொடுத்திருந்தால் ஒழிய ஒரு பிள்ளை வீணாக போவது சாத்தியமே இல்லை. ஆபிரகாமுடைய பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். இந்த லோத்துடைய சந்ததி வரவே வரக்கூடாதுன்ட்டார். நாமெல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்றது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். ஆண்டவர் சொல்லிட்டார் 10 தலைமுறையானார் வரக்கூடாது. அது பின்னாடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அதை சரி பண்ணிட்டார். ஆனாலும் நீதிமானாகிய லோத்தினுடைய சந்ததி, லோத்தினுடைய காரியங்களை நாம் பார்த்தோம்னா, லோத்து நீதிமானாக இருந்தார். பாவம் செய்கிறது அவருக்கு பிடிக்காது. அக்கிரம கிரியைகளை பார்த்தா அப்படியே இருதயத்தில் டென்ஷன் ஆவார். ஐயோ அங்கே பாரு பாலியல் பலாத்காரம் நடக்குது, இங்கே பாரு கொலை நடக்குது, இங்கே பாரு கொள்ளை நடக்குது, இங்கே பாரு லஞ்சம் வாங்குறான், இங்கே பாரு அந்த ஆட்சி இப்படி, இங்கே பாரு இந்த ஆட்சி, எல்லாம் கரெக்டு. நீ எப்படி இருக்க? நீ எப்படி? உன் இருதயத்தில் நீ அநேக காரியங்களை குறித்து வாதிக்கப்படலாம். முழு உலகத்தினுடைய காரியங்களை நினைச்சு நீ கஷ்டப்படலாம். இது கரெக்டு, இது சரின்னு நியாயம் தீர்க்கலாம். நாம எப்படி இருக்கிறோம்? இந்த ஆட்சியில் தாங்க அப்படி நடந்துச்சு, அந்த ஆட்சியில் சரி ஓகே. நீ எப்படி இருக்க? ஒரு சிலர்கிட்ட பேச ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா, ஒரு சில சகோதரர்கள் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு இதாகவே பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை குறித்து, தன்னுடைய ரட்சிப்பை குறித்து, நான் இன்றைக்கி கண்ணை மூடுனா நாளைக்கு என்னுடைய கதி என்ன அப்படிங்கிறத குறித்து யோசிக்கவே மாட்டாங்க. இந்த லோத்து இருதயத்தில் வாதிக்கப்பட்டார். ஆனால் அடிப்படை காரியங்களில் இந்த லோத்தினுடைய குணநலன்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 19:16 வாசிக்கலாம். எங்க நீதிமானாகிய லோத்து மற்றவங்க தப்பு செய்யும்போது இருதயம் அப்படியே சொல்லுவாங்களே, ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ, உன் மனம் எரியுது, நீ இடறியா? அதை பாரு. அடுத்தவன் இடறதை பார்த்து நீ எரிஞ்சதெல்லாம் போதும், கர்த்தரோட வருகை சமீபமாயிருச்சு. உன் மனம் ஒன்றை குறித்து தான் எரியணும். இன்னொருத்தரை குறித்து என்ன செய்யக்கூடாது? எரியாது இருக்குமோ, ஐயோ அவங்க அப்படி போகிறாங்களா, ஐயோ சபைகள் பாலா போகுது, ஐயோ இது இப்படி போதே, நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி இருக்கேன். இதில் வாசித்தோம் அந்த வசனத்தில், தாமதித்து கொண்டு, தாமதம் என்பது நம்முடைய குடும்பத்தை பாதிக்கும். தாமதம்ன்றது எதை குறிக்கும்? குடும்பத்தை பாதிக்கும். கர்த்தரோட காரியங்களில் தாமதமே இருக்கக்கூடாது. இதை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டா, ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்துட்டா, இவங்களுக்கு போய் சத்தியத்தை சொல்லுன்னு ஒரு பாரத்தை கொடுத்துட்டா, இவங்களை போய் பாருன்னு ஒரு ஆண்டவர் ஒரு ஏவுதலை கொடுத்துட்டா, அதிலே நாம் தாமதம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்மிடத்தில் எந்த காரியத்தை எதிர்பார்க்கிறார்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாமதம் பண்ணவே கூடாது. அந்த தாமதம் பண்ணுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆக்கினைக்கு ஏதுவான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. தாமதம் பண்ணக்கூடாது. நல்ல விஷயங்களை செய்ய ஆண்டவர் நமக்கு ஏவுறாருன்னா, ஆண்டவர் எனக்கு அப்பயே சொன்னாருங்க, நான் தாங்க செய்யலை. அது சாதாரணமாக அப்படி சொல்லிட்டு போகிற விஷயம் அல்ல. பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செஞ்சேன், ஆனால் என்ன செய்யலை. அதை ஒரு சில நேரம் கர்த்தரே சொல்லுவார், நீ பொருத்தனை பண்ணி இந்த காரியத்துக்கு ஜெபின்னு. என்ன பொருத்தனை பண்ணுறதுன்னு தெரியலன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இதை செஞ்சுட்டு செய்யலைன்னா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க, அதை சொல்லுங்கள். தாமதித்து கொண்டு, தாமதம் என்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறார். ஆண்டவரே வரார், தூதர்களை வச்சு நீ கிளம்புன்றார். கிளம்புறதுக்கு தாமதம், கிளம்புறதுக்கு தாமதம். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அதுலேயும் தேவனுடைய விஷயங்களில் தாமதம் இருக்கவே கூடாது. மற்ற விஷயத்தில் கூட லேட்டாக பண்ணிக்கோங்க, இப்போ பண்ணணுன்றதை அப்புறம் பண்ணிக்கலாம், சரி இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வைங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. கர்த்தரோட விஷயத்தில் தாமதம், அவன் தாமதித்து கொண்டு இருக்கும். அந்த இடத்துல அவன் மனைவி தாமதித்தாள்னு இல்லை, அவனுடைய பிள்ளைகள் தாமதித்தார்கள்னு அல்ல. லோத்துடைய தாமதம், லேட்டாக செய்கிறது. இன்றைக்கி போய் இந்த காரியத்தை போய் இன்றைக்கி போய் விசாரிச்சுட்டு வரலான்னு நினச்சிட்டு இருப்போம். நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு பார்த்தா நாளைக்கு போய்க்கலாம், நாளைக்கு பார்த்தா நாளைக்கு போய்க்கலாம். நேரம் இல்லை, நேரம் இல்லை, டைம் இல்லை, அது இல்லை, இதில் ஏங்க
ஒரு பெரிய பெரிய தேசத்தை ஆளுகிற அதிபர்களுக்கும் 24 மணி நேரம் தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அவங்க தன்னுடைய நேரத்தை எப்படி கையாளுறாங்க. எல்லாருக்கும் கொடுத்த ஒரே ஆசீர்வாதம் அந்த 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை ஒவ்வொருத்தரும் எப்படியோ பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. நாம் அந்த 24 மணி நேரத்தை கொன்று குவிச்சுக்கிட்டு கிடக்கிறோம். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட காரியங்களில் தாமதம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கங்க. வேலைக்கு போகிறதுல தாமதம் இருக்கக்கூடாது, வீட்டு காரியங்களில் தாமதம் இருக்கக்கூடாது, சாப்பிட்றதுல கூட தாமதம் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு சாப்பிடணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு 11:30 மணிக்கு சாப்பிடுவாங்க, மதியான சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு சாப்பாடு 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. நைட்டு தூங்குறதுக்கு தாமதம். இரவில் தூங்கணுன்றது தேவனுடைய நியமம். நைட்டு பார்த்திங்கன்னா 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, விடிய உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதை எந்தெந்த நேரத்தில் செய்யணுமோ அதை தாமதம் என்பது இந்த லோத்துக்கிட்ட இருந்த ஒரு காரியம். அவன் தாமதித்து கொண்டு இருக்கும்போது, தாமதம் நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், காலையில் சர்ச்சுக்கு கிளம்பும்போது சாயந்தரம் போய்க்கலாம். சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு வந்தாராம். தாமதம் என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். இந்த நாளில் நீங்கள் இது தகப்பன்மார்களுக்கு மட்டுமல்ல, தாய்மார்களுக்கும் தான், சின்ன பிள்ளைகளுக்கும் தான். நான் எந்த விஷயத்தில் தாமதிக்கிறேன்? காலையில் எந்திரிக்கிறது தாமதமாக எந்திரிக்கிறேன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க காலையில் என்னால் எந்திரிக்கவே முடியல. ராத்திரி எப்போ தூங்குறீங்கன்னு கேட்பேன் நான். ராத்திரி எப்போ தூங்குறீங்க? அப்போ சொல்லுவாங்க 2 மணிக்கு தூங்கினேன், 1 மணிக்கு தூங்கினேன், விடிய முழிச்சுக்கிட்டு இருந்தேன், விடிய செல்லை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ காலையில் எந்திரிக்க தான் முடியாது. காலையில் சீக்கிரம் தூங்கணும். தூங்குறதுல தாமதம், எந்திரிக்கிறதுல தாமதம், சாப்பிட்றதுல தாமதம், ஆஃபீஸ் போகிறதுல தாமதம், ஸ்கூலுக்கு போகிறதுல தாமதம், வேலைக்கு போகிறது எல்லாத்துலேயுமே, சர்ச்சுக்கு வர்றதுல தாமதம். இந்த நாளில் நாம் ஒரு முடிவு எடுக்கணும். நான் எந்த விஷயத்தில் தாமதமாக இருக்கேன்? ஆனால் எனக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருமே தாமதமாக இருப்பாங்க. ப்ரஷ் பண்ணுறதுல தாமதம். எதில் தாமதம்? எல்லாத்தையும் நம்ம சரியாக செய்யணும். தாமதம்ன்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில், ஆமாம் சொல்லுவாங்க ஒரு சிலர், எனக்கு தமிழில் பிடிக்காதே இத்தனை எழுத்துன்னுவாங்க. யாராவது ஒருத்தர் பேரை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், தமிழில் எனக்கு பிடிக்காதே 4 எழுத்து. என்னது? தாமதம். தாமதன்றது, ஏசுநாதர் நம்மக்கிட்ட தாமதமாக நடந்துக்கிட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? நீங்கள்லாம் ஒரு கடவுளான்னு கேட்போம். என்ன நீங்கள் எனக்கு செஞ்சு, ஏன்னா எல்லாமே லேட்டாக செய்கிறீங்க, எல்லாமே லேட்டாக செய்கிறீங்கன்னுவோம். கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் சரியாக அதன் காலத்தில் செய்கிறாரு. நாம் கர்த்தருடைய விஷயங்களை தாமதமாக, எந்த விஷயத்துலையும் லேட் இருக்கக்கூடாது. இதனால் லோத்துக்கிட்ட இருந்து, லோத்தை நம்ம குற்றம் சாட்டுகிறதற்காக நம்ம பேசிக்கிட்டு இல்லை. லோத் அப்படின்ற புஸ்தகத்தை பிரட்டி, அந்த புஸ்தகத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, வேண்டாமல் விட்டுவிட வேண்டியதுன்னு பார்க்குறோம். எந்த பக்கத்தையும் நம்ம கிழிச்சு போடலை. அந்த புஸ்தகத்தில் லோத்து இதில் சரியில்லை அப்படின்னு தூக்கி லோத்தை நம்ம எரியலை, கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் லோத்தை பற்றி என்ன செய்யலை, எழுதி வைக்கலை. சரி, தாமதம் நமக்கு வேண்டாம். அடுத்தது இன்னொரு காரியம், அதே ஆதியாகமம் 19:8 வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள். இன்னொன்று, லோத்துக்கிட்ட நீதிமானாகிய லோத்து காம விகார நடத்தைகளை கண்டு இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து, கர்த்தர் அவரை எப்படி ரட்சித்தார்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அந்த லோத்துக்கிட்ட உள்ள இன்னொரு காரியம், உணர்ச்சி வசப்படுறது. எந்த விஷயத்தில், நல்லதுலேயும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, கெட்டதுலேயும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்போ உங்கள் வீட்டுக்கு 2 பேர் வராங்க, தூதர்கள் என்ன செய்கிறாங்க, வராங்க, இல்லை நல்லவங்க வராங்க. நல்லவங்க உங்களையே நம்பி உங்கள் வீட்டுக்கு வராங்க, நீங்கள் தான் அப்படின்னு நம்பி உங்கள்கிட்ட வராங்க. அப்படி வரும்போது அவங்கள நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க. அவங்கள பிடிச்சிட்டு போகிறதுக்கு வராங்க இன்னும் ஒரு சிலர். அவங்கள பிடிச்சிட்டு போகிறதுக்கு வராங்க. அவங்கள பிடிச்சிட்டு போய் அவங்கள என்ன செய்ய போகிறாங்க, தப்பான காரியத்தில் அவங்கள இது பண்ண போகிறாங்க. அப்போ வராங்க. உங்களால் முடிஞ்சால் அவங்கள காப்பாற்றணும், சண்டை போட்டு காப்பாற்றணும். சண்டை போட்டு காப்பாற்ற முடியலன்னா
முடிஞ்ச அளவுக்கு போராடணும். அதுக்காக என் பிள்ளைங்களை வச்சுக்கன்னு சொல்லலாமா? அப்போ இது மிதமிஞ்சின ஒரு காரியம். அதாவது என்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்கள நான் விடக்கூடாது. இது யார் சொன்னா? கர்த்தர் சொன்னாரா? உன்னை நம்பி வந்தவங்கள, உன்னை நம்பி கர்த்தர் உன் கையில் கொடுத்த பிள்ளைங்க தான் உனக்கு இந்த பிள்ளைங்களை கொடுத்து நான் 2 பேரை காப்பாற்றணுன்ற அவசியம் நமக்கு இல்லை. அவங்க தேவ தூதர்களாகவே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் பிள்ளைங்களையாச்சும் எடுத்துக்கங்க. என் பிள்ளைங்களுக்கு உங்கள் இஷ்டப்படி நீங்கள் செய்யுங்க. இந்த புருஷர் என் கூரையின் நிழல். என்ன உன் கூரையின் நிழல்? என்ன பெரிய நிழலா? என்ன உன் கூரையின் நிழல்? உன் கூரையின் நிழல் உன்னையும் உன் பிள்ளைகளையுமே பாதுகாக்க முடியாமல் போணுச்சா இல்லையா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னை நம்பி வந்துட்டாங்கங்க. நம்மளை ஒரு ஆளாகவே நம்ம நினைக்கக்கூடாது. யாராவது நம்மக்கிட்ட உங்களை நம்பி நான் வந்துட்டேங்கன்னா என்னை போய் நீங்கள் நம்பலாமாங்கன்னு கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, என்னை நம்பிலாம் நீங்கள் வராதிங்க, இயேசுவை நம்பி வாங்க அப்படி சொல்லணும். என்னை நம்பி வந்துட்டாங்க, என்னை நம்பி வந்துட்டாங்க, இவங்கள நான் கைவிடக்கூடாது. அதுக்காக என் பிள்ளைங்களை கூட நான் என்ன செய்வேன், என் பிள்ளைங்களை கூட எடுத்துக்கோ. இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுற காரியங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. என் பிள்ளைங்களை, ஐயோ அந்த பையன்தான் எனக்கு முக்கியம், என் பிள்ளைங்க கூட எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அது அவன் தான் என் பிள்ளை, அதுதான் என் பிள்ளை. இந்த மாதிரி பேசவே கூடாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளையோ அத்தனை பிள்ளை தான் கடைசி வரைக்கும் உங்கள் பிள்ளை. ஒன்றையும் கூட்டவும் கூடாது, ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. ஒரு பிள்ளை சரியில்லைன்றனால இது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்கள் பிள்ளைய விட இன்னொரு பிள்ளை நல்லா இருக்கிறனால அதுதான் என் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. என்ன தான் உங்களை விசாரித்தாலும் அந்த அண்ணன் அக்கா தம்பி, இந்த எத்தனை தம்பி, இத்தனை தம்பி தான். இதுக்கு மேலே உயிரையோ கொடுத்தாலும் அவங்க தம்பி கிடையாது. அவங்க யார் நமக்கு? உணர்ச்சி வசப்பட்டு நாம் அநேக நேரத்தில் ஸ்தானங்களை இழந்துடுறோம். ஸ்தானங்களை என்ன செஞ்சுருவோம்? இழந்துருவோம். உணர்ச்சி வசப்பட்டு இவர் சொன்ன அந்த வார்த்தை அந்த பிள்ளைங்க வாழ்க்கையவே கெடுத்துருச்சு. 2 குமாரத்திகள் எனக்கு இருக்காங்க, உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. போச்சா? அந்த பிள்ளைங்களுக்குள்ளே என்னாச்சு? அதனால தான் சொல்கிறேன், அதிகமாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட அன்பு செலுத்தினாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதிகமாக நம்ம மேலே கோவப்பட்டாலும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு நாள் எங்கள் சர்ச்சில் மெசேஜில் ஒரு ஊழியக்காரர் மெசேஜ் கொடுத்தார். அப்போ சொன்னார், நான் கிறிஸ்துவுக்குள் மரித்த ஒரு வாழ்க்கை வாழ. நான் போன வாரத்தில் ஒரு வசனம் வாசித்தோம், நான் அனுதினமும் சாகிறேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அனுதினமும் சாகிறேன், ஒவ்வொரு நாளும் சாக வேண்டும். எதற்கு சாகணும்? சுயத்திற்கு சாகணும். அப்போ அந்த ஊழியக்காரர் மெசேஜ் கொடுத்தப்போ சொன்னார், ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை உலகத்திற்கு மரித்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு டெட் பாடிக்கிட்ட போய் நீங்கள் எவ்வளவு பாராட்டுங்க, அந்த டெட் பாடி எந்திரிச்சு சந்தோஷப்படுமா? சரி பரவாயில்ல, என்ன பாராட்டினீங்கப்பா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லுமா? சொல்லவே சொல்ல, அது பாட்டுக்கு படுத்து கிடக்கும். ஒரு டெட் பாடிகிட்ட போய் காரி அது மூஞ்சில் துப்புங்க, அது பாட்டுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துக்குள்ளே வர்றவங்க தான் சந்ததிகளை ஆசீர்வாதமாக இருக்க வைக்க முடியும். அல்லேலூயா. உணர்ச்சி வசம்ன்றது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என் உணர்ச்சிகள் உங்களுக்கு தான்ப்பா, என் உணர்ச்சிகள் உங்களுக்கு தான். நான் அதிகமாக சந்தோஷப்பட்டாலும் உங்களை நினச்சி தான் நான் சந்தோஷப்படணும். நான் அதிகமாக துக்கப்பட்டாலும் தேசத்தை நினச்சி, தேசத்தில் உள்ள காரியங்களை நினச்சி துக்கப்படணும். துக்கத்தை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறார். வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமான துக்கம்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய துக்கமோ நம்முடைய சந்தோஷமோ நம்முடைய வாழ்வோ நம்முடைய தாழ்வோ எல்லாமே அவர் அடிப்படையாக வச்சு தான் இருக்கணுமோ ஒழிய உணர்ச்சி வசம்ன்றது நம்மகிட்ட இருக்க. என்னை நம்பி வந்துட்டாங்க, அவங்களுக்கு நான் நல்லது செஞ்சே ஆகணும், நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அவங்க நம்மளை நம்புறதுக்கு நம்ம ஒரு பொருட்டே கிடையாது. என்னை ஒருத்தவங்க நம்புகிறாங்க அப்படின்னா, இப்போ அமுதா என்னை நம்புது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படக்கூடாது. அமுதா என்னை நம்பி வந்துருச்சு, அமுதாக்கு நான் செய்யணும் அப்படின்னா நான் அப்போ என்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அமுதா தப்பு பண்ணுதுன்னு நான் சொல்லணும். அமுதா யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பணும். அப்போ உணர்ச்சி வசப்படுகிற ஒரு காரியம் இந்த லோத்துக்கிட்ட இருந்துச்சு. தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு அவர் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார். என் பிள்ளைங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, பிள்ளைங்க முக்கியமா உன்னை நம்பி வந்தவர்கள் முக்கியமா? ஒரு சிலருக்கு பிள்ளைகளை விட
ஒரு சில டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை விட அவங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியம். ஒரு சில பாஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை விட அவங்க சர்ச்சுக்கு வர பிலீவர்ஸ் முக்கியம். சொல்லுவாங்க, எனக்கு பிள்ளைங்கள்லாம் இல்லைங்க, எனக்கு பிலீவர்ஸ் தாங்க முக்கியம். அப்படி கிடையவே கிடையாது. முதல்ல யார்? பிள்ளைகள் தான். முதல்ல குடும்பம் தான். அப்புறம் தான் யார்? பிலீவர்ஸ். யாரோ ஒருத்தட்ட நல்ல விஷயத்தை பார்த்துட்டா இவங்க எங்கள் அம்மாலாம் சும்மாங்க, அவங்க தாங்க எனக்கு அம்மா மாதிரி. உணர்ச்சி வசப்படுகிற காரியங்களை ஆண்டவரிடத்தில், நான் எந்த காரியத்தில் நான் உணர்ச்சி வசப்படுறேன் ஆண்டவரே, நான் உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்த ஈவுகளை நான் டக்குன்னு என்ன பண்ணுறேன்? மறுதளிச்சிட்றேன். ஆண்டவரே என்னை அதை விட்டு எடுத்து போடுங்க. இன்னொரு காரியத்தை ஆதியாகமம் 13:10-11 சிஸ்டர். சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தார். கண்களை ஏறெடுத்து அவர் எதை பார்த்தார்னா, ஒரு செழிப்பான இடத்தை என்ன செய்கிறார்? செழிப்பான இடத்தை பார்க்கறது தவறில்லை. செழிப்பு நமக்கு வேணும்னு விரும்புகிறதுல தவறில்லை. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் 2 பேர் ஒன்றா போகிறாங்க. ஆபிரகாமும் லோத்தும் யார்? ஆபிரகாமுடைய தம்பி பையன்தான் லோத்து. ஆபிரகாம், நாகோர், ஆரான் 3 பேர் அண்ணன் தம்பிங்க. இதில் கடைசி தம்பி ஆரானுடைய மகன் தான் லோத்து. அப்போ லோத்து ஆபிரகாமை என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பாரு? அப்பா, பெரியப்பா. யார்? லோத்துடைய பெரியப்பா. பெரியப்பா கூடயே தான் வர்றாரு. பெரியப்பா கூடயே இவர் நல்லா பெரிய ஆள் ஆகிறாரு. ஒரு கட்டத்தில் 2 பேர் பிரிஞ்சு போகணும்னு முடிவு பண்ணும்போது, பெரியப்பா நான் எங்கே போகிறது கேட்கணுமா இல்லையா? இவ்வளோ நாள் உன்னை யார் வழி நடத்தினது? அவர் தானே வழி நடத்தினார். அவர் கூட தானே இருந்த. அவர் கூட இருந்து தானே இன்னைக்கு நீ பெரிய ஆளாகின. நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்கல. தன் கண்களை ஒரு சில பிள்ளைகள் யாரை திருமணம் பண்ணுறதுன்னு யார்கிட்ட கேட்கணும்? இருங்க, இப்போ வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. இங்கே யார் இருக்கா வாலிப பிள்ளைங்க? அந்த பொம்பளை பிள்ளைங்கள பள்ளின்னு இருக்குது. பையன்களில் வாலிப பிள்ளைங்க யார் இருக்கிறா? அப்சல் இருக்கிறாரு, நம்ம ஆரோன் இருக்கிறாரு. யாரை திருமணம் செய்வது என்பது யாரை கேட்கணும்? கர்த்தரை கேட்கணும்லாம் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்பா அம்மாவை கேட்கணும். யாரை கேட்கணும்? நான் யாரை திருமணம் செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க? எத்தனை ப்ரொஃபைல் வந்தாலும் முடிவெடுக்கிறது யார் இருக்கணும்? யார் எடுக்கணும்? சரி, அது மாதிரி தான் இங்கே நம்ம ஐயா லோத்து பெரியப்பாட்ட கேட்டிருக்கணும். பெரியப்பா நான் எங்கிட்டு போகிறது பெரியப்பா? நீங்கள் சொல்லிட்டீங்க நான் வலது பக்கம் போனால் நீ இடது பக்கம் போ, நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எங்கிட்டு போகணுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணும். இவர் சொல்லாமல் கண்களை ஏறெடுத்து பார்த்து, நீர் வளம் பொருந்தின பூமி அது எப்படி இருக்கான்? கர்த்தரின் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருக்குல்ல. அப்போ இவர்கிட்ட இங்கே பாருங்களேன், இது நல்லா இருக்குது, இதை நான் எடுத்துக்கவா? இல்லை இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு இதை எடுத்துகிட்டு எனக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுங்க. எது நல்லா இருக்கோ அது எனக்கு, எது நல்லா இருக்கோ அது எனக்கு. நல்லா இருக்கிற பொருள் யாருக்கு? எனக்கு. அந்த எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. எவ்வளவு நாள் இந்த பொருளை நம்ம அனுபவிக்கிறோம்? போயிட்டு போகுது போ. யார்? நம்ம பெரியப்பா தானே. அந்த எண்ணம் எல்லாம் இல்லை, லோத்துக்கு இல்லை. வேகமாக என்ன செய்கிறாரு? சோதம் குமாராவை செலக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமா உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஏறெடுத்து பார்க்குறாரு. லோத்து அப்படி இல்லை. நீர்வளம் பொருந்தின செழிப்பை பார்த்துட்டு ஆபிரகாம் எப்படி போனா? ஆபிரகாம் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் ஆபிரகாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் தெரியுங்களா? லோத்து பிரிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஆபிரகாம் ஒய்ஃப் விட்டுருக்குமா?
ஐயா இவ்வளோ நாள் நம்ம பின்னாடியே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டா, நீ பாரு ஒன்றும் இல்லை, மேலே வானத்தை பார்க்குற, கீழே பூமியை பார்க்குற, மண்ணு உனக்கு. ஆமாம், கால் மிதித்து 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 நீ வந்து தேசத்தை சுதந்திரிக்கணுமா? நீ கால் மிதிக்கும் எந்த தேசத்துமோ, தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ இது தேவையா? இது நமக்கு கர்த்தரின் தோட்டமே எங்கே போயிடுச்சு? லோத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு ஒருவேளை சாரால் கேட்டிருக்கலாம். நம்மளை மாதிரி ஆளாக சாரால் இருந்திருந்தா கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி விட்டுட்டியா ஏமாளி, இழிச்சவாய் அப்படிலாம் சொல்லி திட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க திட்டலன்னு நினைக்கிறேன். அவங்க நல்ல ஸ்திரீ, அவங்க என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, திட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இவர் ஏறெடுத்து பார்த்தது இவருடைய தெரிந்து கொள்ளல் இவருடைய சுயத்தை அடிப்படையாக வச்சு மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களுக்கு வேணும் இவங்களுக்கு வேணும்னு இவர் என்ன செய்யலை, நினைக்கல. ரெண்டாவது அவர் தெரிந்தெடுத்தல் வந்து சோதோம் கொமோராவை தெரிந்தெடுக்கிறார். எதை எடுக்கிறாரு? அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும். இவர் பிரிச்சுட்டு போயிடுறாரு பார்த்தீங்களா? போனதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனையில் ஒரு சண்டை வந்து ஒரு ராஜா வந்து என்ன செய்கிறான், இந்த பட்டணம் முழுசையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறான். அதில் லோத்தும் மாட்டிக்குவார். லோத்து என்ன செய்கிறாரு, மாட்டிக்கிட்டார். ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, ஆட்களை கூட்டிகிட்டு போய் இந்த லோத்தை காப்பாற்றி கொண்டு வரார்ல. காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போகலாமா? காப்பாற்றி கொண்டு வந்ததுக்கப்புறம் போகலாமா? மறுபடியும் அங்கே தான் போவார். மறுபடியும் அதான் ஒரு காரியத்தில் நாம் உணர்த்து வைக்கப்பட்டுட்டோம்னா, நாம் இங்கே வந்தது தப்பு, நாம் இதை செஞ்சது தப்பு, பாரு செஞ்சு மாட்டிக்கிட்டோம். இப்போ ஆபிரகாம் ஏதோ நம்மளை என்ன பண்ணிட்டார், காப்பாற்றி கொண்டுட்டு வந்துட்டார். இனிமேல் அந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்ற எச்சரிக்கை உணர்வில்லாத ஒரு மனிதனாய் லோத்து இருந்தார். நம்மளும் இருக்க, நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு எப்பயுமே இருக்கணும். என்ன இருக்கணும்? எச்சரிக்கை உணர்வு இல்லாத வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. எப்பயுமே ஒரு எச்சரிக்கை இருக்கணும். பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் வகை தேடி சுற்றி திரியும் போது நாம் எச்சரிக்கை இல்லாமல் விட்டுறக்கூடாது. இங்கே போனோம், மாட்டிக்கிட்டோம். அப்படியே இப்போ ஆபிரகாம் காப்பாற்ற வரலன்னா அவர் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார், அவரை பாதுகாத்து கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆண்டவர் அவரை சந்திக்கும்போது அவர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஆதியாகமம் 14:12 சோதோமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். லோத்துடைய அவர் உட்கார்ற இடம் எப்படியாப்பட்ட இடமா இருந்துச்சு? சோதோமின் வாசலிலே உட்கார்ந்துருந்தார். ஏற்கனவே 14வது அதிகாரத்தில் தான் பார்த்தோம்ல, சோதோமில் போய் நீ என்ன மாட்டிக்கிட்ட, எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, குடும்பமே என்ன பண்ணிட்டீங்க, பிடிச்சி கொண்டுட்டு போயிட்டான்ல. திரும்ப அந்த சோதோமில் வந்து என்ன செய்கிறது, வஸ்திரம் வேகாமல் நெருப்பை மடியில் கட்டவே முடியாது. பரவாயில்ல, இல்லை நான் இதை செய்வேன், நான் மாட்டிக்க மாட்டேன், அதெல்லாம் நான் பாவம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் நான் தப்பிச்சுக்குவேன், அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. சோதம்னா அது சோதம் தான், அதுக்கு மாற்றே கிடையவே கிடையாது. சோதம்னா சோதம். அங்கே போனால் நான் சிறைப்பட்டுருவேன் அப்படின்னா அங்கே போகக்கூடாது. இவங்கக்கிட்ட பேசுனா பிரச்சனை வரும்னா அவங்கக்கிட்ட பேசக்கூடாது. இவங்க கூட பழகுனா பிரச்சனை வரும்னா அவங்க கூட பழகக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லாத ஒரு ஆளாக தான் இவர் இருக்கிறார். ஆண்டவர் சந்திக்கும் போது எங்கே வந்து உட்கார்றாரு? அந்த 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதமுக்கு வரும்போது இவர் எங்கே உட்காந்துருக்காரு? பட்டண வாசலில் உட்காந்துருக்கிறாரு. ஆனால் ஆபிரகாமை பார்க்கும்போது ஆபிரகாம் எங்கே திரும்ப உட்காந்துருக்காரு? கூடார வாசலில் உட்காந்துருந்தார். அதிகமான நேரம் கூடாரத்தில் செலவழிக்கிற ஆண்கள் பாக்கியம் உள்ளவர்கள். 2 கூடாரம்னா 2 குறிக்கும். ஒன்று உன் வீட்டில் இரு, இல்லைன்னா சர்ச்சில் இரு. இந்த ஊர் முக்கில் போய் உட்கார்றது, டீ கடையில் உட்காந்துட்டு அரசியல் பேசுகிறது, எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே போகிற இங்கே போகிற, அதை சுற்றுற இதை சுற்றுற. ஒரு பையன் கேட்டான், ஃப்ரெண்ட்ஸோட டூர் போனால் என்ன தப்பு? திருமணமான பையன், ஃப்ரெண்ட்ஸோட டூர் போனால் என்ன தப்பு? நீங்கள்லாம் சர்ச்சோடு போகிற. நாங்கள்லாம் சர்ச்சோடு போகிறோம்ப்பா. எங்கள் பேக்கில் யார் பேக்லேயும் சாராயம் இருக்காது,
எங்கள் பேக்கில் கஞ்சா இருக்காது, எங்கள் பேக்கில் என்ன இருக்காது, சிகரெட் இருக்காது, எங்கள் பேக்கில் சீட்டு கட்டு இருக்காது. நீ ஃப்ரெண்ட்ஸோட போகிறையிலே அத்தனை பேர் பேக்லேயும் எவன் பேக்லையாவது இதில் ஒன்றாவது இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? அதை அவங்க செய்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது. அவங்க செய்கிறாங்கன்னா அங்கே உனக்கு பங்கு இல்லை. அந்த இடத்துல போய் நீ கௌரவத்துக்கு போய் நிற்காத. ஆண்டவர் லோத்தை பார்க்கும்போது சோதோமின் வாசலில் ஏற்கனவே எல்லாம் பட்டு தீந்தாச்சு. சோதோமில் இருந்ததுனால எவ்வளவு வேதனை, பிரச்சனை, சிறையிருப்பு, சண்டை எல்லாத்தையும் பட்டுட்டு மறுபடியும் நான் அங்கே தான் போவேன் அப்படின்னா, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி, அல்லேலூயா. ஒரு விஷயத்தில் நீங்கள் கடிந்து கொள்ளப்பட்டுட்டீங்களா? கர்த்தர் உங்களை கடிஞ்சிக்கிட்டாரா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு உங்களை கடிஞ்சிக்கிட்டு வெளியே கொண்டு வந்துட்டாரா? மறுபடியும் அந்த தொடர்புக்குள்ளே போயிடாதீங்க. இந்த இடத்துக்கு போகாதன்னு உங்களை கடிஞ்சிக்கிட்டாரா? இந்த இடத்துக்கு போனால் இந்த தப்பை நீ பண்ணிடுவ, நீ போகாத அப்படின்னா, ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன்ட்டு போயிட்டு விழுந்துட்டு, ஆண்டவரே பலவீனத்தில் உதவி செய்யும். அல்லேலூயா. இந்த லோத்தின் காரியங்கள் அநேக காரியங்களை பார்த்தோம். முதலாவது, தாமதம் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா காரியத்திலையும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியத்தை செய்யணும். நான் சொல்கிறது ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் சொல்லலை, உலக பிரகாரமாகும். சாப்பிடுகிறதுல தாமதம் இருக்கக்கூடாது, தூங்குறதுல தாமதம் இருக்கக்கூடாது, எழுந்திருக்கிறதுல தாமதம் இருக்கக்கூடாது, ஆஃபீஸ் போகிறதுல, ஸ்கூலுக்கு போகிறது எல்லாமே அந்தந்த நேரத்தில் கரெக்டாக செய்யணும். தாமதம் என்பது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னு பார்த்தோம். ரெண்டாவது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. உணர்ச்சி எழும்பதாங்க செய்யும். நாம் மனிதர்கள் எந்த உணர்ச்சி எழும்பினாலும் அந்த உணர்ச்சியை அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து இந்த உணர்ச்சியை நான் வெளியே கொண்டு வரேன்னு அடக்க தெரியணும். அல்லேலூயா. நீங்கள் உலகத்தையே அடக்கி ஜெயிக்கிறத விட உங்களுக்குள்ளே எந்திரிக்கிறதுல ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை டக்குன்னு பிடிக்க தெரிஞ்சால் நீங்கள் தான் வெற்றியாளன். நீங்கள் தான் யார்? வெற்றியாளன். அப்படியே ஒரு ஒரு அப்படியே அப்படியே ஒரு சிலர் மேலே அன்பாக அப்படியே அப்படியே கட்டி பிடிக்கணும் போல தோணும். அப்படி ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறு, ரொம்ப வேணாம், அப்புறம் கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு அப்புறம் பிடிங்க. அது நிரந்தரமாக இருக்கும். ஒருத்தவங்க நமக்கு இப்போ அப்படியே ஒரு நன்மை செஞ்சுட்டு அப்படியே ஐயோ உங்களை மாதிரி இல்லை, ஒருத்தவங்க ஒரு தீமை செஞ்சுட்டு ஐயோ நீ நல்லாவே இருக்க மாட்ட. உணர்ச்சியை நாம் என்ன செய்ய தெரியணுமா? அடக்க தெரிய வேண்டும். நான் தான் பெரிய ஆளுன்ற நினப்பு நமக்கு இருக்கக்கூடாது. என்கிட்ட வந்துட்டாங்க, நான் தான் இவங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன், எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, இவங்க நல்லது கெட்டதில்லை, நான் எல்லாமே ஒரு லிமிட்டு தான். அல்லேலூயா. லிமிட்டை தாண்டும் போது பிரச்சனை என்ன செய்யுமா? உருவாகும். ரெண்டாவது, தாமதத்தை குறித்து பார்த்து, முதலாவது தாமதம், ரெண்டாவது உணர்ச்சி வசப்படுகிற காரியம், மூணாவது ஏறெடுத்து பார்க்கிறது. எதை ஏறெடுத்து பார்த்தார்? ஏறெடுத்து நாம் எதை பார்க்குறோம்? நாம் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு உரியதையும் நாம் யோசிக்கணும். அப்போ மற்றவர்களுடைய சின்ன சின்ன பொருளே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா, வீடு, நிலம், ஆஸ்தி, இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த லோத்தினுடைய சந்ததியினுடைய காரியங்களை பார்த்தோம், உணர்ச்சி வசப்படுகிற காரியத்தை பார்த்தோம். சோதோமை விட்டு வெளியே வர்றதுக்கு யோசித்தார். கடைசியில் அந்த சோதோமில் தான் அவருடைய மனைவி என்ன ஆனாங்க? உப்பு தூணாக மாறினாங்க. பிள்ளைகள் வாழ்க்கை ரொம்ப என்ன வச்சு, சர்ச்சுக்கே பிள்ளைங்க வர முடியாத அளவுக்கு ஆச்சு. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது, வாக்குவாதம் செய்கிற ஒரு சூழ்நிலை இருந்த. 13:8 வாசிக்கலாம். 13:8 ஆபிரகாம் சொல்கிறாரு, எப்பா நம்மளுக்குள்ளே என்ன வேணாம்? வாக்குவாதம் வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்தது யார்? ஆபிரகாம் தான் வர்றாரு. எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க, பூமியே தாங்கலையாங்க. அப்படி ஒரு சொத்து. நான் நினச்சேன் எப்படி தான் இருக்கும் அந்த சொத்து. இப்போ இந்த மாடியே தாங்காத அளவுக்கு இதில் திங்ஸை கொண்டு வந்து அடுக்கணும்னா எப்படி இருக்கும்? ஐயோ, இன்னும் ஒரு பொருள் உள்ளே வந்துச்சுன்னா மாடி உடஞ்சிரும், ரூஃபு உடஞ்சிரும். அந்த அளவுக்கு நான் சொல்கிறது ஒரு ரூஃபு. ஆனால் அங்கே எப்படின்னா பூமி அவ்வளோ பெரிய சொத்து. திரளான ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வெள்ளி, பொண்ணு, செல்வ சீமானாக இருந்துட்டு இந்த முடிவை யார் எடுக்கிறா? நாம் 2 பேரும் பிரிஞ்சு போவோம்ப்பா,
உனக்குள்ளதை நீ எடுத்துகிட்டு போ, எனக்குள்ளது. இந்த முடிவை எடுக்கிறது யாருன்னா ஆபிரகாம் தான் எடுக்கிறாரு, லோத்து எடுக்கலை. லோத்து கூடுமான வரைக்கும் இப்படியே குளிர் காய்ச்சிட்டே போயிடலான்னு நினச்சாரு. ஆபிரகாம் முடிவு எடுக்கிறாரு, வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் முதல் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அது ஒரு ஆவி. அது என்னதான்? ஆவி. இவர் வேணான்னு சொன்னார்னா அப்போ அவர் என்ன, இவர் வேண்டான்னு நினச்சாருன்னா அவர் என்ன நினச்சிருப்பார்? வேணும்னு நினச்சிருப்பார். வாக்குவாதன்றது அது பேய். அது என்னது? பிசாசு. இன்னும் சொல்லப்போனால் அது லூசிபர். அப்படி தான் சொல்லணும். வாக்குவாதம்ன்றது பொல்லாத பிசாசு. அது நீதிமானுக்குள்ளேயும் இருக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்குள்ளேயும் இருக்கும், ஏன் ஊழியக்காரவங்களுக்குள்ளேயும் இருக்கும். நமக்குள்ளே அது இருக்கான்னு பார்த்துட்டு அதை முதல்ல துரத்தி இன்னைக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். வாக்குவாதம் என்ன செய்யக்கூடாது? ஒரு தன்னை அறியாமல் பேசுவாங்க. வாக்குவாதம்னா என்னன்னா, என் வார்த்தை கரெக்டு, ஆர்கியூமெண்ட் என் வார்த்தை தான் மேலே இருக்கணும், அது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அது வரைக்கும் கடைசியாக நம்ம வார்த்தை மேலே வந்து ஆப்போசிட் பார்ட்டி சரி விடுங்கன்னு சொல்லணும். சரி விடுங்கன்னு சொல்லணும். இப்படிப்பட்டவர்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை தர. வாக்குவாதம் பண்ணவே கூடாது. வார்த்தை போரில் தோற்று போய்விடு, அப்பொழுது வாழ்க்கை போரில் வெற்றி பெறுவாய். இது எந்த இதுலேயும் பார்த்துட்டு வரல. எனக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் சொல்கிறது விட்டுரு, வார்த்தை போரில் தோற்றுரு. தோக்க மனசு வராது. எப்படி மனசு வரும்? நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்க முடியுமா? அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, நீ தோத்துருன்னு வர ஆண்டவர். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா விட்டுரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா விட்டுரு. ஒரு சிலர் இருப்பாங்க, தான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு இருப்பாங்க. நான் சொல்கிறது தான் கரெக்ட். கடைசியில் கணவனோ மனைவியோ ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்கிற வரைக்கும் பேசுவாங்க. அவங்கெல்லாம் தோற்று போன கிறிஸ்தவர்கள். அவர்களெல்லாம் யார்? தோற்று. அதுலேயே ஒரு சில பெண்கள் இருக்காங்க பாருங்கள். நம்ம பெண்ணாக இருந்தாலும் சொல்லத்தானே ஆகணும். வீட்டுக்காரருடைய முடிவு கடைசியாக இருக்கவே இருக்காது. அவங்க முடிவு தான் இருக்கும் கடைசியாக. யார் முடிவு தான் இருக்கும்? அவங்க முடிவு தான் ஃபைனல். நீ என்ன வேணாலும் பேசு, முடிவு யார்கிட்ட தான் இருக்குது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாக்குவாதம் என்பது நம்முடைய சந்ததிகளை பாதிக்கும். வாக்குவாதம்ன்றது யாரை பாதிக்குமா? சந்ததிகளை பாதிச்சிடும். நான் சொல்கிறது தான் கரெக்டு. இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், பஸ்ஸில் போயிட்டு வந்தோங்கன்னு சொல்லுவோம். அப்போ சொல்லுவாங்க ட்ரெயினில் போயிருக்கணுங்க, ட்ரெயின் சூப்பராக இருக்கணும். ட்ரெயினில் போயிட்டு வந்தோன்னு சொல்லல, ஐயா அந்த ஊருக்கு பஸ்ஸில் தாங்க போகணும் அப்படின்வாங்க. மீன் வாங்கி இந்த மீன் வாங்கி குழம்பு வச்சேன்னா இந்த மீன் வறுக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். அடுத்த வாட்டி அதே மீனை வறுத்தோன்னு சொல்லுவோம், இது குழம்புக்கு தான் நல்லாயிருக்குன்னுவாங்க. அப்போ நம்ம இல்லைங்க அன்றைக்கி நீங்கள் இது சொன்னீங்கல்ல, அது மண்டையை போட்டு குழம்பு வைக்கணும், இதை வறுக்கணும். என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மாறுத்தரம். என்ன சொன்னாலும் போத்தீஸில் போய் ட்ரெஸ் எடுக்கலான்னா சாரதாஸில் தான் சூப்பராக இருக்கும், விலை கம்மியாக இருக்கும். சாரதாஸுக்கு போகலான்னா போத்தீஸில் தான் டிசைன் நல்லாயிருக்கும். வாக்குவாதம் என்பது அது ஒரு பேய். அது என்னது? பேய். அந்த பேயை நம்ம வச்சுக்கவே கூடாது. அது மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, கணவன்கிட்ட இருந்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட இருந்தாலும் சரி. ஒரு சில பிள்ளைங்க பேசும் பாருங்கள், பேச்சு அப்பா அம்மாவை மிஞ்சி பேசும். உனக்கு என்ன தெரியும், எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி பிள்ளைங்களை சொல்லுவேன், இதை கட்டுறவன் செத்தான் அப்படின்வேன். தான் சொல்கிறது தான் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா அடிமை ஆட்டுக்குட்டிங்க மாதிரி சரி பாப்பா. அது ஆம்பளை பிள்ளைங்க செஞ்சு நான் பார்த்ததே இல்லைங்க இது வரைக்கும். நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க கோச்சிக்கிட்டாலும் சரி, நான் நிறைய ஆம்பளை பிள்ளைங்கள பார்த்துட்டேன். நிறைய வீடுகளில் ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க வார்த்தையில் இதைத்தான் செய்யணும்னு அம்மா அப்பாவை கட்டுப்படுத்தி நான் இன்னமும் பார்க்கல. ஒருவேளை அப்படி உங்களுக்கு இருந்தால் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆனால் பெண் பிள்ளைகள் ஒரு இடத்துக்கு போகணுன்னாலும் அதுங்க தான் கண்ட்ரோல் பண்ணும். இதை செய்யலைனாலும் அதான் கண்ட்ரோல் பண்ணும். இப்படி போகணும். அம்மா அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுறது சொல்கிறேன். அம்மா அப்பாவை கண்ட்ரோல் பண்ணுற பிள்ளைகள் கல்யாணம் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுங்க. பின்னாடி வீட்டுக்காரரை கண்ட்ரோல் பண்ண, அவன் கண்ட்ரோல் ஆகாதவனாக இருந்தால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு அம்மா மாதிரியே ஒரு ஆட்டுக்குட்டியாக வந்து மாட்டிச்சுன்னா தப்பிச்சிச்சு. வாக்குவாதம் வேணாங்க. வார்த்தையில் நான் தான் கரெக்டு, நான் சொல்கிறது தான் சரி, இப்போ இதை செய்யணும், இப்போ இதை செய்யணும், வேணவே வேணாம். மறுபடியும் சொல்கிறேன், தாமதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏறெடுத்து பார்க்குற காரியங்கள் சுயநல அடிப்படையில் இருக்கக்கூடாது. நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க பொருளுங்க, நம்ம சுற்றியில் இருக்கிறவங்க காரியங்களை எதையும் நம்ம வச்சுக்காம விட்டு விலகி வந்துருங்க. அவ்வளோத்தையும் வாரி வலிச்சுட்டு போனார் லோத்து. என்னங்க வாழ்ந்தார்? விட்டு கொடுத்தாரு. ஆபிரகாம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காரு.
ஆபிரகாமுடைய சந்ததி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது? வாழுது. அவர் சந்ததி எங்கே கிடக்குதோ தெரியல. விட்டு கொடுங்க, இறங்கி போங்க. வாக்குவாதம் செய்யவே செய்யாதீங்க. வாக்குவாதம் செய்யாதீங்க. நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்லாதீங்க. நான் சொல்கிறதான் எல்லாம் சரி அப்படின்ற வார்த்தை உங்களுக்குள்ள வேணாவே வேணாம். இறங்கி போயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சொல்லலாம், தாமதம்ன்ற மெசேஜை கொடுத்துட்டு 10 நிமிஷம் தாமதமாக மெசேஜ் முடியுதுன்னா, இந்த தாமதம் தேவனுடைய தாமதம். அவர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை எல்லாருக்குள்ளும் போகணுன்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் தாமதம். அல்லேலூயா. இந்த தாமதமும் அந்த தாமதமும் ஒன்றும் இல்லை. நாம் ஜெபிக்கலாம்.